இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. லக்ஷ்மி அவரை காப்பாத்துனதுக்கே தங்க விக்கிரகம் கொடுத்திருக்காங்க. நான் மட்டும் அந்த வீட்டு மருமகளா போயிட்டேன்னா என்னோட ஸ்டேட்டஸ், உன்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருமா. என்னடி பகலையே கனவு கண்டுட்டு இருக்க? எனக்கு அவரை அவ்வளவு பிடிக்குமா, அவ்வளவு பிடிக்கும். சரிதான், வா வீட்டுக்கு போலாம், லேட் ஆகுது. வா. என்னம்மா இது? இந்த மாதிரி கால் வலிக்கும் போது சூடான ஆம் விளக்கு எண்ணெயில கற்பூரத்தை கலக்கி வலிக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டா வலி எல்லாம் போயிடும். ஐயோ வேண்டாம்மா, எதுக்குமா இதெல்லாம்? எப்படியும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும்மா. இவ்வளவு நாளா உங்களுக்கு குறையல இல்ல சார். எந்த வைத்தியமும் பார்க்காம எப்படி உங்களுக்கு குறையும்? ரொம்ப வலிக்குதா? இப்படி தேய்ச்சி விட்டா கால்ல எந்த வலி இருந்தாலும் சீக்கிரமா போயிடும்னு என் தாத்தா சொல்லிருக்காரு. எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்கக்கூடிய சம்பந்தம் தான். எங்களுக்கு பொருத்தமா இருக்க வேண்டியது கோடி கணக்குல சொத்து இல்ல, நல்ல குணம், நல்ல வளர்ப்பு. அடக்க ஒடுக்கம், மரியாதை. இதெல்லாம் தான் என் வருங்கால மருமக கிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்படி ஏதாவது சம்பந்தம் இருந்தா சொல்லுங்க, வச்சிடுறேன். சரிங்க ஐயா. சார், நீங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரரா இருக்கீங்க. ஆனா உங்க பையனுக்கு ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. உண்மைதாம்மா. பணத்தை விட பொண்ணோட குணம்தான் முக்கியங்கிறது என் அபிப்பிராயம். அப்போ நீங்க மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தாலும் உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா? ஆமா, பொண்ணு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். சப்போஸ் எங்க வீட்டு பொண்ணை நாங்க குடுக்கறோம்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நிஜமாவே நீங்க ஒத்துக்கிட்டு உங்க பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னா எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லம்மா. ஏங்க, என்னங்க அது? என்ன அரவிந்தா? அந்த பொண்ணு நம்ம பையனை காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்லிட்டு வரேன் தானே நீங்க போனீங்க. அங்க போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு நீங்க பண்றது ஒண்ணும் புரியல. எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? இல்ல அரவிந்தா, நான் ஒன்னும் அவசரப்படல. அந்த பொண்ணு நடந்துக்கிற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த குடும்ப கௌரவம் நிலையா இருக்குமோ, எப்படிப்பட்ட பொண்ணு மித்ரா லைஃப்ல வந்தா அவன் சந்தோஷம் டபுள் ஆகுமோ, அப்படிப்பட்ட எல்லா குணங்களும் நான் லக்ஷ்மி கிட்ட பார்த்தேம்மா. அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீங்க எப்படி? அரவிந்தா, இதுதான் ஃபைனல்னு நான் சொல்ல வரல. ஒரு தடவை நீ அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை பத்தி நீயும் புரிஞ்சுக்குவ. நான் எடுத்த முடிவு சரிதான்னு அப்புறம் நீயே சொல்லுவ. அந்த பொண்ணை பார்த்ததும் மித்ராவுக்கு அவதான் சரியான லைஃப் பார்ட்னர்னு தோணுச்சு.
மித்ரா இங்க வாப்பா. மித்ரா, உங்க அப்பா என்கிட்ட இப்பதான் சொன்னாரு. அதை ஜீர்ணிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னோட மனைவியா நான் யோசிச்சிருக்கிற பொண்ணு வேற, உங்க அப்பா செலக்ட் பண்ணிருக்கிற பொண்ணு வேற. எனக்கு இத பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. லக்ஷ்மி நல்ல பொண்ணுதான் மாம். ஆனா மித்ரா சார் ஃபேமிலி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. அதனாலதான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. என்னது? இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வர போறாங்களா? ஆமா. இது புடி தல. சொன்ன உடனே வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பா ஷாலிய பார்க்கதான் இருக்கும், சந்தேகமே இல்ல. அம்மா, மித்ரா ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வர போறாங்கம்மா. ஆமாம்மா, ஒன்ன பொண்ணு கேட்க தான் வருவாங்க. எவ்வளோ கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. பின்ன மித்ரானா சாதாரணமா நினைச்சியாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? கிஃப்ட் எடுத்துட்டு வந்தது உங்களுக்காக இல்ல, எங்களுக்காக. நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அனசூயா, அவங்க சம்பந்தம் பேசதான் வராங்கன்னு நீ முடிவே பண்ணிட்டியா? இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா, அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா சந்தோஷப்படாம எதுக்கு இவ்ளோ சந்தேகம்? முதல்ல இவங்களுக்கு பணத்தை கொடுங்க. எதுக்குடி? அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, தட்டுல ஸ்வீட் எல்லாம் வச்சு வரவேத்தா தானே நல்லா இருக்கும். லக்ஷ்மி, நீயும் ஜானவியும் போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க. இந்தாம்மா, போயிட்டு வா. அக்கா, ஓ ஷிட். ஹலோ ஹலோ ஹலோ, உங்களதான் கண்ணு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஹலோ, உங்களதான் கூப்பிடுறேன்.